குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யார் இது அப்படின்னு யோசிச்சுக்கிறீங்க தானே? நான் யார்? அம்மாச்சி கதைகள் யூடியூப் சேனலோட அம்மாச்சி, ஜீவா அம்மாச்சி. ஆமாம், எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஒரு விஷயம் தெரியுமா? 1890 கிட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? அவங்க நிறைய கதை கேட்டிருப்பாங்க. யார்கிட்ட? தாத்தா பாட்டிக்கிட்ட. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேமிலியும், அதாவது குடும்பம்லாம் பெரிய குடும்பமாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி, பெரியப்பா பெரியம்மா, சித்தப்பா சின்னம்மா, அத்தை மாமா அப்படின்னு பெரியவங்களும் நிறையா இருப்பாங்க, சின்ன பிள்ளைங்களும் நிறையா இருப்பாங்க, குட்டீஸும் நிறையா இருப்பாங்க. ஒரு விஷயம் தெரியுமா? இப்போ நம்ம எல்லாத்துக்கும் அம்மா அப்பான்னு சொல்கிறோம்ல, ஆனால் அப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் அம்மா அப்பாட்டே போக மாட்டாங்க. தாத்தா பாட்டிக்கிட்ட போய் பாட்டி எனக்கு கதை சொன்னால் தான் சாப்பிடுவேன், கதை சொன்னால் தான் தூங்குவேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைச்சிது. ஆனால் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள்லாம் பாவம் தானே. ஏன்னா முன்னாடி மாதிரி இப்போ குடும்பம்லாம் பெருசாக இல்லை, எல்லாரும் அவங்க தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போது வேலைக்கு போகணுன்னா அப்பா அம்மாலாம் நம்மளை தனியாக அழைச்சிட்டு வந்துட்டாங்களா. இப்போ அப்பா அம்மாவும் வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ ஸ்கூல் போன டைம் போக நம்ம என்ன பண்ணுவோம்? தனியாக இருப்போம். வெளியில் போனால் சேஃப்டி இல்லை இல்லையா, பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கதவை டோரை லாக் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளாரையே மொபைல் பாருங்கள், டிவி பாருங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்பா அம்மா. நம்ம எவ்வளோ நேரம் தான் பார்க்கும், போர் அடிக்கும். அதே நேரம் நம்ம மொபைல் பார்த்துட்டே இருந்தாலோ டிவி பார்த்துட்டே இருந்தாலோ கேம்ஸ் விளையாடிட்டாலும் நம்ம கண்ணு வீணாக போயிருந்தானே. அதனால் அம்மாச்சி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். என்ன தெரியுமா? இனிமே இந்த அம்மாச்சி கதைகள் யூடியூப் சேனல் மூலமாக அம்மாச்சி தினமும் உங்களுக்கு ஸ்டோரி சொல்ல போகிறேன். உங்கள் தாத்தா பாட்டி இல்லைன்னா என்ன, இந்த அம்மாச்சி இருக்கேன்ல, இந்த அம்மாச்சி இனிமேல் எல்லாருக்கும் அம்மாச்சி தான். உங்களுக்கு நல்ல கதையெல்லாம் சொல்லுவேன், அருமையான கதையெல்லாம் சொல்லுவேன், சூப்பராக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லுவேன், அம்மாச்சி கதை சொல்லுவேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த அம்மாச்சி கதைகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அம்மாச்சி போடுற நிறைய கதைகள் உங்களுக்கு சேரும். சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த அம்மாச்சி கதைகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்டோரிலாம் பார்த்த பிறகு நிறைய என்ன பண்ணணும்? லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நீங்கள் கேட்ட கதைகளையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இந்த அம்மாச்சி கதைகள் யூடியூப் சேனல்லையும் எல்லாரும் பார்க்குற மாதிரி என்ன பண்ணணும்? நீங்கள் ஷேர் பண்ணணும். சரியா? நிறைய நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு என்ன கதைகள் பிடிக்கும், என்ன மாதிரி கதையை பாப்பாக்கெலாம் கொடுக்கலாம், சில்ட்ரன்ஸ்க்கெலாம் கொடுக்கலாம். அப்போ இந்த குட்டீஸ்க்கு பிடிச்ச கதைகளாக சொல்லணும் இல்லையா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணால் அம்மாச்சி என்ன பண்ணுவேன்? நல்ல நல்ல கதைகள் உங்களுக்கு சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, கதையோட எண்டில் ஒரு நல்ல மாரல் சொல்லுவேன். ஏன்னா மாரல் முக்கியம் இல்லையா? நம்ம லைஃப்பை எப்படி வாழணுங்கிறதுக்கு நமக்கு அது ஒரு லெசன் இல்லையா? அதையும் இப்போ நேராக உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணால் கேட்பீங்களா? மாட்டீங்களே. அதனால் என்ன பண்ணுவோம்? இனிமேல் ஒவ்வொரு கதையோட முடிவுலையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு மாரல் சொல்ல போகிறோம். கதையும் கேட்க போகிறீங்க, மாரலும் கேட்க போகிறீங்க. சரியா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அம்மாச்சி கதைகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஓகே குட்டீஸ், அடுத்ததுலேருந்து கதை பார்க்க ஆரம்பிச்சிடுவோமா? பாய் குட்டீஸ்.